இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக 4 பில்லியன் பிரதிகள் விற்பனையாகியுள்ள உலகிலேயே அதிகம் படிக்கப்பட்ட புத்தகம் இது. வேதாகமம் ஒரு அற்புத புத்தகம். இதுபோல் வேறு எந்த புத்தகமும் இல்லை. சுமார் 1500 ஆண்டுகளாக 3 கண்டங்களில் 40 வெவ்வேறு மக்களால் எழுதப்பட்டிருந்தாலும் வேதாகமம் 66 புத்தகங்கள் முழுவதும் நம்ப முடியாத நல்லிணக்கம் கொண்டு இருக்கிறது. வேதாகம முன்னறிவிப்புகளின் நீண்ட பட்டியல்கள் தேவ ஆவியால் ஈர்க்கப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அவைகளில் இயேசுவின் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேறிய மெசியா பற்றிய 125 தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் வியத்தகு முறையில் வேறு ஒன்றுமில்லை. அநேக பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் சிறப்புடன் துல்லியமாக பிறப்பிடம், அவருக்கு வந்த சோதனைகள், அவரது சிலுவையை சார்ந்த பாடுகள், அவரது உயிர்த்தெழுதலின் காலம் மற்றும் அவரது வாழ்க்கையின் பல அம்சங்களை கொண்டு கணிக்கின்றன. ஒரு விஷயம் நிச்சயம், அவரது வாழ்க்கையை பற்றிய ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள், முன்னறிவிப்புகள் ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இதில் மைய நபராக இருக்கிறார். ஆனால் அவர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு தொடுகிறார்? இப்பொழுது நாங்கள் வெளிப்படுதலின் இந்த ஹீரோவை நெருக்கமாக பார்க்க எங்களோடு இணையுங்கள். எங்கள் விளக்க காட்சியை இன்றைய தினம் வெளிப்படுத்தலின் ஹீரோவுடன் ஒப்பிடுவது நம் சந்திப்பின் தீர்க்க தரிசன தொடரின் இந்த பகுதியாகும். இது உண்மையிலேயே ஒரு புதிய தொடர். அது தீர்க்க தரிசன சந்திப்பு என்று அழைக்கிறோம். ஏனென்றால் மக்கள் வெளிப்படுதலின் ஹீரோவை எதிர்கொண்ட தீர்க்க தரிசனத்தின் ஆய்வு மூலம் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். மற்றும் நான் நினைக்கிறேன் நம் அனைவருக்கும் தெரியும் அவர் யார் என்று. உண்மையில் நீங்கள் வெளிப்பாட்டின் முதல் வார்த்தையை படித்திருந்தால் அது மிருகத்தின் ஒரு வெளிப்பாடோ அல்லது அது அந்தி கிறிஸ்துவின் ஒரு வெளிப்பாடோ அல்ல. ஜனங்கள் சொல்கிறார்கள், நான் வெளிப்பாட்டில் அந்தி கிறிஸ்துவை படிக்க விரும்புகிறேன் என்று. அந்த புத்தகத்தில் அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தை இல்லை என்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அது யோவான் கடிதங்களில் இருக்கிறது. வெளிப்படுத்துதல் புத்தகம் இயேசுவை குறித்தானது. அவர் நடுமையானவர். ஆனால் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் மட்டுமில்லை, இன்றிரவு எங்கள் ஆய்வில் நீங்கள் காணும் முழு வேதாகமமும் இயேசுவை பற்றியது. முதல் வசனம் வெளிப்படுத்துதல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் என்று இருக்கிறது. எனவே வெளிப்படுத்துதலின் புத்தகம் மற்றும் நாம் வெளிப்படுத்துதலில் படிக்கப் போகிற விஷயங்கள் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் காலத்திலிருந்தே அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது என்று நமக்கு சொல்கிறது. எனவே தீர்க்க தரிசனம் குறைந்தது கிறிஸ்துவின் காலத்தின் போது தொடங்கி இன்று வரை அது தொடர்கிறது. வெளிப்படுத்துதல் 21-22 வாசித்தால் 300க்கும் அதிகமான பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் மெசியாவை பற்றிய துல்லியமான அடையாளம் காணும் பண்புகளை சொல்கின்றன. உலகில் பலர் இயேசுவை பல மத தலைவர்களில் ஒருவராக மட்டுமே பார்க்கின்றனர். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து உண்மையில் அப்படி அவரை நம்ப முடியாது. நாம் ரட்சிக்கும்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசு ஏதோ ஒரு மத ஆசிரியர் அல்ல, தேவன் மனிதனானார். கிறிஸ்து நம்மை ரட்சிக்கவே மனிதனாக வந்தார். அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மதம் இயேசுவை பற்றியது. அவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழு வேதாகமமும் இதை பற்றித்தான் நமக்கு சொல்கிறது. முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமமும் புத்தகத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பிறகு தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசினார் மற்றும் சர்ப்பத்தின் காரணமாக லூசிபர் மூலமாக பேசினார். தேவன் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது விரோதம், அதாவது உராய்வு, ஒரு துருவ எதிர்ப்பு என்று பொருள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே, அது பாம்புக்கும் பெண்ணுக்கும் இடையே. அது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வருகிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும், வித்து அல்லது ஸ்திரீயின் சந்ததி, அந்த பெண்ணின் வித்து, இது மெசியா குறித்து பேசுகிறது. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்குவார் என்று கூறுகிறார். கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கிறிஸ்துவ தேவாலயத்தின் முன்னேற்றம் அல்லது நடை பிசாசின் வேலையின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகில் யுத்தம் நடக்கிறது, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே, ஸ்திரீக்கும் சர்ப்பத்திற்கும் இடையே, எல்லா நிலையிலும், அனைத்து வழிகளிலும். நாம் வெளிப்படுத்துதல் 12 வாசிக்கிறோம், சர்ப்பம் யார் என்பதை யூகிக்க வேண்டிய அவசியமில்லை. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவன் உலகத்தை எவ்வளவாக ஏமாற்றுகிறான்? உலகம் முழுவதையும். அதனால் இயேசு எங்கிருந்து வந்தார்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அவர் ஒரு மனிதனா? அவர் மற்ற மனிதர்களைப் போல பிறந்தவரா? கிறிஸ்து மிக அழகாக தைரியமான கூற்றுக்களை செய்தார். ஒரு காரியம் யோவான் 6:38 சொல்கிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமாம், இதை யாரும் சொல்ல முடியாது.
நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவரை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் வேதத்தை அறிந்திருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவை குறித்து பேசும் ஜனங்களை குறித்து நேற்று இரவு பேசினோம் மற்றும் சில முக்கிய குணாதிசயங்கள் இயேசுவை அவைகள் குறித்தன. ஆனால் இங்கேயும் அங்கேயும் பூட்டப்பட்டவைகளும் இருந்தன. ஒருமுறை நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் தன்னை இயேசு என்று சொல்லிக் கொண்டார். நான் மலைகளிலிருந்து வந்தவன் என்று சொன்னான். நான் அதை என்றும் மறக்க மாட்டேன். நான் ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தங்குமிடமாக அது எனக்கு இருந்தது. அனைத்தையும் நானே பார்த்துக் கொண்டேன். அப்போது ஒரு குதிரை வீரர் குகைக்கு வந்தார். அவர் என்னோடு தங்கியிருந்தார். அவர் சிறிது நேரம் கழித்து தன்னை இயேசு என்று சொன்னார். முதலில் நான் நினைத்தேன், இயேசு என்ற பெயருடைய சில ஸ்பானிய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களோ என்று. அவர் ஸ்பானியக்காரர் போல் இல்லை. பின்னர் அவர் சொன்னார், இல்லை, நான் கிறிஸ்து. என் பெயர் மைக்கேல் டேவிட் ஹெப்பர் என்று கூறினார். இது என்னுடைய பூமிக்குரிய பெயர், ஆனால் நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மலை மீது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் போது அது பயமாக இருக்கும் என்றேன். என்ன சொல்ல வேண்டும் என்று நிச்சயமாக தெரியவில்லை. ஏனென்றால் நான் வேதத்தை வாசிக்கத் தொடங்கினேன். அவர் இயேசு என்றால் கேட்க கேள்விகள் இருந்தது. அவர் இயேசு என்றால் நான் விசுவாசமின்மையை காண்பிக்க விரும்பவில்லை, அவருடைய உணர்ச்சிகளை காயப்படுத்த விரும்பவில்லை என்று நினைத்தேன். நான் அவரை பைத்தியமாக்க விரும்பவில்லை. அவர் இயேசு என்று தன்னை சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி. நான் சொன்னேன், நல்லது, நீங்கள் வரும்போது உங்களை எல்லாரும் பார்க்கப் போகிறார்கள். அது மின்னல் போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நான் சீக்கிரத்தில் வேறு சிலரை தயார் செய்ய விசேஷமாக வந்திருக்கிறேன் என்றார். அவர் எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை நன்கு அறிந்திருக்கிறார். 2-3 நாட்கள் என்னுடன் இருந்தார். அவர் இயேசு இல்லை என்பதை அறிந்தேன். அவர் தன்னை சுத்தம் செய்யவில்லை. நான் 1 வாரம் கழித்து அதற்கு பின்பு அவர் உண்மையில் ஒரு அப்போஸ்தலன் என்று கண்டேன். சிலர் இப்படித்தான், இவர்தான் இயேசு என்று சொல்கிறார்கள். பிறகு சில வாரங்களுக்கு பின்பு அவரை கவனித்தேன். நாங்கள் குகையில் வசிக்கவில்லை, தெருவில் வாழ்ந்தோம். அங்கு அவர் ஒரு சண்டையில் ஈடுபட்டதால் ஒரு பல் ஒன்றை இழந்து போனார். நல்லது என்று நினைத்தேன், ஏனென்றால் இயேசுவுக்கு எல்லா பற்களும் இருக்கும். இப்படிப்பட்ட விசித்திரமான ஜனங்களையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொன்னபோது யோவான் 18:36 பிலாத்துவிடம் சொல்கிறார், நான் இவ்வுலகத்திற்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்ல. நல்லது, அவர் யார்? அவர் என்ன வேற்று கிரகவாசியா? இயேசு எங்கிருந்து வந்தார்? அவர் சில தைரியமான கூற்றுக்களை வைக்கிறார். நாம் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். இயேசு தெய்வத்தன்மைக்கு உரிமை கோருகிறாரா? அவர் தன்னை ஆண்டவர் என்று உரிமை கொண்டாடினாரா? ஒரு வார்த்தையில் சொன்னால் ஆம். சில வசனங்கள் அதை விளக்குகின்றன. யோவான் 8:58 இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நீங்கள் நினைக்கலாம், நல்லது, அவர் ஆண்டவர் என்று தன்னை உரிமை கொண்டாடவில்லை என்று அதற்கு அர்த்தமில்லை. அந்த நாளில் அவரிடம் கேட்ட யூதர்கள் அவர் தன்னை ஆண்டவர் என்று கூறிக்கொண்டிருப்பதாக நம்பினார்கள். மோசேயிடம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். அது ஆண்டவருடைய தலைப்பாக இருக்கிறது. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அதை விட்டு பின்வாங்கவில்லை. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே அவர் சொல்கிறார், நான் முன்னமே இருக்கிறேன் என்று. பின்னர் நீங்கள் அதை மீண்டும் யோவான் 17:18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அநேக ஜனங்கள் தங்கள் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நான் அதை கொடுக்கிறேன். இப்படியாக அவர் சொல்லிக்கொண்டே மார்க் 2:10 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார். ஆண்டவரும் மனுஷகுமாரனால் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும், நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதனால் தான் தெய்வீக அதிகாரங்களை கொண்டிருக்கிறவர் என்று இயேசு இங்கு விளக்குகின்றார். எனவே ஆம், இயேசு ஒரு மனிதர் அல்ல. அவர் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்னமே முன்னறிவிக்கப்பட்டவர். பாவத்தை அவர் மன்னிக்கலாம். அவருடைய கூற்றுக்களை எவ்வாறு மதிப்பீடு நீங்கள் செய்வீர்கள்? இது உண்மைதானா என்பதை எப்படி சோதிக்க முடியும்? C.S. லெவிஸ் என்ற தத்துவவாதி சொல்கிறார், உங்களுக்கு 3 தேர்வுகள் மட்டுமே இயேசுவிடம் இருக்கிறது என்று. அவர் வாழ்ந்ததில் எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் எந்த ஆண்டு அது, எப்போது என்பதுதான் சரியா? 2017 என்ன? உலகம் பயன்படுத்தும் முழு டேட்டிங் முறையும் கிறிஸ்து பிறப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டார்கள். ஆனால் இது கிறிஸ்துவத்திலிருந்து தான் வந்தது என்று நான் சொல்கிறேன். எனவே அவர் வாழ்ந்ததை மறுக்க முடியாது. வரலாறு அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு சவால் விடாது. ஆகவே C.S. லெவிஸ் சொல்லியபடி அவர் ஒரு பொய்யர், அல்லது அவர் ஒரு பைத்தியக்காரர், அல்லது அவர் ஆண்டவர். நமக்கு தெரிந்த தெரிவுகள் இந்த 3 மட்டுமே. நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் சற்று நேரத்தில் திரும்பி வருவோம். இருண்ட கடலின் நடுவில் இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
உங்களை சுற்றி பசியோடு இருக்கும் சுறாக்கள் இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் வந்தால் நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். எங்களிடம் இதை பற்றி ஒரு ஆய்வு இருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அது ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. ரட்சிப்பை பற்றிய பெரிய கேள்விக்கு நாம் பதிலளிப்போம். ரட்சிக்கப்படுவதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்தில் நான் எவ்வாறு சமாதானம் பெறுவது? வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? எனது பகிர்வு மற்றவர்களுடனான நம்பிக்கை. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் தொலைபேசி எண்ணை அழைக்கவும், சலுகை எண் 303 என குறிப்பிடவும் அல்லது வலை முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உறுதியாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த தெரிவுகள் 3 மட்டுமே. எப்படி தீர்மானிக்க வேண்டும்? எங்கே சென்று கண்டுபிடிக்கப் போகிறோம்? வேதம் சொல்கிறது, யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று அவரே சொல்கிறார். அவர் சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு அப்படி சொன்னபோது எத்தனை புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருந்தது? ஒன்றுமில்லை. என்னால் விளக்கி கூற முடியுமா என பார்க்கிறேன். உங்களில் அநேகர் உங்கள் பைபிளை இங்கே கொண்டு வந்ததை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நான் விரைவாக சொல்லப் போகிறேன். இது உங்கள் வேதாகமம். அதை பார்வைக்கு பிரிக்கிறேன். எனவே தோராயமான யோசனை உங்களுக்கு உண்டாகும். முன்னும் பின்னுமாக இசைவுகளை, அதன் அர்த்தங்களை கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் சுமார் 1/3 பகுதி பழைய ஏற்பாடு. இது இயேசுவுக்கு முன்பு எழுதப்பட்டது. உண்மையில் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா இயேசு பிறப்பதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இரண்டிற்கும் இடையில் ஒரு நல்ல பரவல் இருக்கிறது. இதன் பிறகு புதிய ஏற்பாட்டிற்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தலில் முதல் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரபு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மெசியாவின் வருகையை பற்றி சொல்கிறது. தேவன் மனு உரு எடுத்து நம்மை மீட்க வருகிறார் என்று பழைய ஏற்பாடு முன் அறிவித்தது. பழைய ஏற்பாடு நிறைய கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. எனவே இப்போது சில சந்தர்ப்பங்களில் கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கானோர் எழுதிய தீர்க்க தரிசனங்களில் நாம் இப்போது சிலவற்றை பார்க்கலாம். பின்பு நாம் முன்னர் சரியாக என்ன நடந்தது என்பதை இங்கே பார்க்கப் போகிறோம். இது வெறும் வெள்ளை பக்கங்கள் மற்றும் கருப்பு மை இல்லை என்பதற்கு இது ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். வேதாகமமானது மனிதனுடன் ஒரு இயற்கைக்குரிய தொடர்பு மற்றும் ஆண்டவர் இந்த புத்தகத்தை பாதுகாக்க அற்புதமாக ஒன்றை செய்து இருக்கிறார். எனவே நாம் பைபிளில் பார்க்கப் போகிறோம். மேலும் லூக்கா 24:27 இயேசு எம்மாவுக்கு நடந்து போன 2 சீஷர்களிடம் பேசுகையில் அவர் சொல்கிறார், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எனவே இயேசு எம்மாவு 2 சீஷர்களோடு வேதாகம ஆராய்ச்சியை செய்து கொண்டு நடந்தார். எல்லா வேத வசனங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு விளக்கி காட்டினார். எல்லாவற்றையும் அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தினார். அங்கே இயேசு வழியாக அனைத்தும் நடந்தன என்று பார்க்கிறீர்கள். தேவாலயங்கள் முன்பு வேதாகமத்தை கொடுக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை சபையைச் சேர்ந்தவர்கள் என்று. பழைய ஏற்பாடின்றி புதிய ஏற்பாடு கிடையாது. அவள் புதிய ஏற்பாட்டின் சூரியன் உடுத்தி இருந்தாலும் பெண் நிற்பது நிலவில்தான். அதுதான் அடிப்படை. புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாடு மிக மிக முக்கியமானது. மீண்டும் எபிரேயர் 10:7 அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதனால் முழு வேதாகமமும் இயேசுவை பற்றியே சொல்லியிருக்கிறது. தீர்க்க தரிசனம் மேசியாவின் குடும்ப மரபை முன்னறிவிக்கிறதா? அதற்கு பதில் முற்றிலும் ஆம். ஒரு காரியம், தேவன் ஆபிரகாமை அழைத்தார். மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அவரை அழைத்தார். அவர், உன் சந்ததிகளிடமிருந்து மேசியா வருவார் என்றார். நீங்கள் ஆதியாகமம் 12:3 பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறதை காணலாம். உன் சந்ததிக்குள் மெசியா வருவார், எபிரேய சந்ததி வழியாக. நீங்கள் உணரலாம், யூதனும் எபிரேயனும் வித்தியாசமானவர்கள். ஏப்ரஹாம் ஈசாக்கை விட அதிக பிள்ளை உடையவன். ஈசாக்கு யாக்கோபை காட்டிலும் அதிக பிள்ளை பெற்றான். யாக்கோபை விட யூதா அதிக பிள்ளைகளை கொண்டிருந்தான். யூதன் என்ற வார்த்தை முக்கியமாக யூதாவின் சந்ததியிலிருந்து வருகிறது வழக்கமாக. ஆனால் நாம் பொதுவாக எபிரியர்களை பற்றி பேசுகிறோம். மெசையா ஆபிரகாம் சந்ததியிலிருந்து மட்டும் வரவில்லை, ஈசாக்கின் சந்ததியிலிருந்தும் வருகிறார். ஆதியாகமம் 26:5 வாசிக்கிறீர்கள், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஏனென்றால் இயேசு யூதர்களுக்கு மட்டும் வரவில்லை, அவர் அனைவரையும் ரட்சிக்கவே வந்தார், யாராயிருந்தாலும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சீஷர்களிடம் சொன்னார், பூமியின் எல்லை வரை போக வேண்டும் என்று. அதன் பிறகு அவர் ஆபிரகாம் ஈசாக் வழியாக மட்டும் வரவில்லை. ஆபிரகாமுக்கு கேத்துரான் மூலம் இஸ்மவேல் மற்றும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். ஈசாக் மூலம் ஏசா வந்தான்.
ஆனால் அவர் ஆசீர்வாதம் யாக்கோபு வழியாகவும் யாக்கோபுக்கு உரைத்த தீர்க்க தரிசனம் மூலம் உண்டாயிற்று. எண்ணாகமம் 24:17. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அநேகமாக கிழக்கில் இருந்த ஞானிகள் வந்து நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சொல்லப்பட்ட நட்சத்திரம் ஒரு புதிய ராஜா வருவார் என்பதாக இருந்தது. பின்னர் ஆதியாகமம் 49 அவர்கள் மரிக்கும்போது யாக்கோபு, பின்னர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டவர், அவர் தனது குமாரர்களை பற்றி முன்னறிவித்தார். அவருக்கு 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தியும் இருந்தார்கள். பிறகு மெசியா விசேஷமாக யார் வழியாக வருவார்? யூதா. சரியா? நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் எல்லோரும் புரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவர் யூதா வழியாக வருவார். ஆதியாகமம் 49 அவர் சொல்கிறார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாய பிரமாணம் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று. ஜனங்கள் எல்லோரும் அவரை சேவிப்பார்கள். ஆகவே அவர் யூதா கோத்திரத்தார் மூலம் வருவார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவருடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை வளரும். அதில் மெசியா தாவீதின் சந்ததியிலிருந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். சரி, ஏன் கர்த்தருடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் மெசியா என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள். கிறிஸ்து என்கிற வார்த்தை, அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், கிறிஸ்டோல் என்ற கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் கிறிஸ்டன் கப்பலில் இருக்கும்போது அவர் மீது மது அல்லது ஷாம்பைன் பாட்டில் தெளிக்கப்படும் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அபிஷேகம் என்பதற்கு ஊற்றப்படுதல் என்று பொருள். இயேசு தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார். இந்த அபிஷேகம் தாவீதின் சந்ததியினரிடமிருந்து வந்தது. இப்போது புதிய ஏற்பாட்டிற்கு போகலாம். அது நிறைவேறியிருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் லூக்கா 1:26 படிக்கலாம். 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் எங்கே தேவதூதன் செல்கிறான்? நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நிலையில் ஒரு சிக்கல் இருக்கிறது. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இவை அனைத்தும் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ் பிரசங்கம் போல் தெரிகிறது. ஆனால் மரியாளும் யோசேப்பும் தாவீதின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் மரியாளின் மரபு வழியை பார்க்கும்போது லூக்காவில் இயேசுவின் தகப்பன் மரபு வழியையும், மேலும் மத்தேயுவில் யோசேப்பின் மரபு வழியையும் பார்க்கலாம். அதனால் அவர்கள் இருவரும் தாவீதின் சந்ததியினர். மேலும் இயேசு தாவீது சந்ததியிலிருந்து மட்டும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரது தாய் பரிசுத்த கன்னிகை. இப்போது நிச்சயமாக அது தனித்துவமானது. சரியா? ஏசாயா 7:14 அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அதன் அர்த்தம் தேவன் நம்மோடு என்பதாகும். புதிய ஏற்பாட்டிற்கு செல்வோம். அப்படியே இயேசுவின் பிறப்புக்கு 700 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டிருப்பதால் மெசியா ஒரு கன்னி பெண்ணிடமிருந்து பிறப்பார் என்று முன்னறிவித்தார். இப்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு சென்று மத்தேயு 1:18 வாசியுங்கள். அதில் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மற்றும் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் தெரியும் கன்னி மரியாளின் பிறப்பு குறித்து. இயேசுவின் பிறப்பு குறித்து மரியாள் கன்னியானவள். அவர் குறித்து, அவர் எங்கே பிறந்தார்? வேதம் பேசுவது மனிதனின் இரட்சகராக இருப்பவர் யார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதானே. வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு மனிதனானது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அநேக ஞானிகள் தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருப்பவர் அவர் அல்ல, அவர் இயேசு. அவர் பிறந்த இடம் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவிற்கு முன்பாக மீகா புத்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் குறிப்பாக சொன்னார், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதலானது அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மற்றொரு தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நித்தியமானவர். கவனியுங்கள், நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனிடத்திலிருந்து பிறந்தபோது கிறிஸ்து தோன்றவில்லை. உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்துதலில் அவர் நித்தியமானவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் அங்கு நான் இருக்கிறவர் என்று சொல்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். கிறிஸ்துவே நித்தியத்திலிருந்து நித்தியமானவராயிருக்கிறார். அவர் நித்தியமானவர். அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று இதில் சொல்லப்பட்டது. அது நடந்தது இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேவதூதன் மரியாளிடம் வந்தபோது, நான் இதற்கு முன் சொன்னதை கேட்டீர்களா? அவள் எங்கே இருந்தாள்? கலிலேயாவில். என்ன நகரம்? நாசரேத். திரையில் இங்கே வரைபடம் காட்டப்படுகிறது. காகம் பறந்து கொண்டிருக்கும் போதே 70 மைல் தொலைவில் நீங்கள் நாசரத்தை பார்க்கிறீர்கள்.
அவள் மீட்பரை பெற்றெடுக்கப் போகிறவள். அவள் வீட்டிலிருந்து அதிக தூரம் மெசியா எப்படி பிறக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். அவர் எப்படி பிறந்தார்? தாவீதின் நகரம் பெத்லகேமிலே. நல்லது. ஒரே ஒரு முறைதான் குடிமதிப்பு எழுதப்படும் வரி அதிகரிப்பு செய்யும் அரசியல்வாதிக்கு நன்றி சொல்ல வேண்டும். சீசர் அகஸ்துராயன் லூகா 2:1 ஒரு ஆணையை வெளியிட்டது. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அவர்கள் தங்கள் சொந்த ஊரில் வரிக்கு பதிவு செய்ய வேண்டியிருந்தது. குடிமதிப்பு எழுதும்படும் படிக்கு எல்லோரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படும் படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். மற்றும் உண்மையிலேயே அவர்களுக்கு அங்கு என்ன நடந்தது? அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றாள். இவர் பெத்லஹேமில் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறியது. மேய்ப்பர்கள் தேவதூதர்களை கண்டபோது அவர்கள் எங்கு இருந்தார்கள்? அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். பெத்லஹேம் என்பதன் பொருள் என்ன? பெத் என்றால் வீடு. பெத்லகேம் அதாவது அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். இயேசுதான் அப்பம். அவர் பிறந்தவுடன் அவரை ஒரு முன்னணையில் கிடத்தினார்கள். முன்னணை என்றால் மிருகங்களுக்கு தண்ணி வைக்கும் ஒரு தொட்டி. குழந்தை பிறந்தவுடன் தொட்டிலில் வைக்காமல் குழந்தையை முன்னணையில் வைத்தார்கள். இயேசுதான் வாழ்வு தரும் அப்பம். அவள் தன் பிள்ளையை சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடியால் துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். ஏனென்றால் அவர்களுக்கு தங்க எங்கும் இடமில்லை. மீண்டும் தேவதூதர்கள், இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசு தாவீதின் சந்ததியில் தாவீதின் நகரத்தில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி நடந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து ஆண்டவர். கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது 8ஆம் நாளிலே பிள்ளையை அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவர் அப்பொழுது முதல் முறையாக நுட்ப ரீதியாக இரத்தம் சிந்தினார். அவரை முதன்முறையாக இயேசு என்று அழைக்கும் போது ஜனங்களை பாவத்திலிருந்து இரட்சிப்பார். ஆசாரியனாகிய சிமியோன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு ஆசீர்வதித்தான். அவரின் தாயாரை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போகும் என்றான். அதனால் ஆரம்பத்தில் கூட மரியாளுக்கு அவள் இயேசு வருகிறார் என்று எப்படி அறிந்திருந்தாள்? ஒரு சிங்கம் போல அல்ல, ஆனால் அவர் முதலில் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து உலகின் பாவங்களுக்கு பாடுபட வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தாள். அப்படியானால் கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது பெத்லஹேமில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை கொன்றுவிட விரும்பினான். வேதத்தில் 3 முறை பிசாசானவன் வரப்போகும் இரட்சகரை தடுக்க முயற்சித்தான் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை பிசாசு எகிப்தில் இருக்கும் இஸ்ரவேலின் பிள்ளைகளிடத்திலிருந்து இரட்சகர் வருவார் என்று நினைத்திருக்கலாம். அவன் எல்லா குழந்தைகளையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதில் மோசே அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். மீட்பர் காப்பாற்றப்பட்டார். பின்னர் ராணி ஏசபேலின் மகள் அத்தாலியாள் காலத்தில் அவள் தாவீதின் வித்து அனைத்தையும் கொன்றாள். மேசியா வரவிருக்கும் போதும் பிசாசு முயற்சித்தான். அதிசயமாக கிறிஸ்து காப்பாற்றப்பட்டார். பின்னர் கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது பெத்லஹேமுக்கு ஏரோது தனது வீரர்களை அனுப்பி அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லச் சொன்னான். சொப்பனத்தில் யோசேப்பு எச்சரிக்கப்பட்டதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், மத்தேயுவில் சொல்லப்பட்டதை கவனியுங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேற்றும்படி இப்படி நடந்தது. இங்கே அவர் ஓசியாவை மேற்கோள் காட்டுகின்றார். எனவே புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் கூட மத்தேயுவை போலவே இயேசு இந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமாக அடிக்கடி பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு மனமாக அவரது வாழ்க்கையில் கவனம் செலுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி பேசுகையில் உற்சாகமாக உணர்கிறேன். இயேசு அவர் தன்னை யார் என்று சொன்னபோது கேள்வி எழும்பவில்லை. அது சரி, பிறகு நீங்கள் கேட்கலாம், அவர் குழந்தையாக இருந்தபோது பின்னர் அவர் தன் பெற்றோர்களால் எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மற்றொரு தீர்க்க தரிசனம், அவர் நசரேயன் எனப்படுவார். இப்போது அவர்கள் சிம்சோன் பெற்றோரிடம், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று வாக்கு உரைக்கப்பட்டது.
சாமுவேல் மற்றும் சிம்சோன் போன்று அநேக விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இயேசு நீண்ட முடி கொண்டவராக இருந்தார். புருஷன் முடியை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நசரேயன் முடியை வெட்டக்கூடாது. அதனால் சிலர் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் வரை அவரை ஒரு நசரேயன் என்று பொருத்தனை செய்தார்களா? ஏனென்றால் ஒரு நபர் வெவ்வேறு நேரத்திற்கு ஒரு நசரேயன் சத்தியம் செய்ய முடியும். அதற்கு ஒரு வாழ்நாள் சத்தியம் அவசியமில்லை. நசரேயர்கள் திராட்சை பழத்திலிருந்து எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. இயேசு நிச்சயமாக திராட்சை ரசம் குடித்தார். ஆகவே அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் வரை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு முன்வரை அவர் ஒரு நசரேயனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பொதுவாக நீண்ட முடி கொண்டவராக இருந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது முன்னறிவிக்கப்பட்டது. பின்பு அவர் பெற்றோர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதை எல்லா கோட்பாடுகளும் சொல்கின்றன. காரணம், இயேசு மிகவும் புத்திசாலியானவர். ஏனென்றால் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர் அவரை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் இந்த ஞானகுருமாரின் கீழ் படிக்க கொண்டு வந்திருக்கலாம், அல்லது எகிப்துக்கு சென்று அங்கு படிக்க வைத்திருக்கலாம். அவருக்கு எல்லா ஞானமும் எங்கிருந்து வந்தது? அவர் எருசலேமில் இருந்தவரை படிக்காதவர் என்று சொன்னார்கள் இல்லையா? அவர் வீட்டில் தன் பெற்றோர்களிடமிருந்து வேத வசனங்கள் கற்றுக்கொண்டதாக நமக்கு தெரிகிறது. அவரை ரகசியமாக வெளியே கொண்டு சென்று எதையும் அவருக்கு கற்பிக்கப்படவில்லை. கங்ஃபூ வல்லுநர்கள் எங்கும் மறைந்திருந்து கற்றுக் கொடுக்கவில்லை. திரும்பி வந்து பெரிய ஆற்றலையும் அவர் பெறவில்லை. அவர் தனது பெற்றோரோடு வளர்ந்தார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முதல் 30 வருடங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார். இந்த கருத்தரங்குகள் செய்ய முக்கிய காரணம், வேதம் முழுவதும் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கோடு மலையின் மீது ஏறிய போது, அவனை எனக்கு பலியிடுவாயா என்றார். ஈசாக்கின் மேல் கட்டைகள் சுமத்தப்பட்டது. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்பட்டது. தகப்பனும் மகனும் மலையின் உச்சிக்கு ஒன்றாக ஏறினார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுக்க சித்தமானார். இயேசு தன்னையே பலியாக நமக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாம் தனது மகனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன்தான் தனது ஒரே குமாரனை நமக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது யோசேப்பின் கதையை படித்திருப்பீர்கள். தாவீதின் கதை, சாமுவேல், கிதியோன் கதையை பற்றி படித்திருப்பீர்கள். இவையெல்லாம் இயேசுவை பற்றி நமக்கு சொல்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் கிறிஸ்துவின் திரை சீலையில் உள்ள நிழல்களை காண்கின்றீர்கள். ஏனென்றால் ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவர் விரும்புகிறார். தீர்க்க தரிசன பரிசலின் அருமையான உண்மைகளை அறிந்து கொள்ளும் வேத பாட அனுபவங்களோடு நீங்கள் சிறந்த வேத நிபுணராக மாறிவிடலாம். இந்த எளிமையான 24 பாடங்கள் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கைக்கு பிறகுள்ள ஜீவியம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இவை முற்றிலும் இலவசம். Storacles.com இதை தவற விடாதீர்கள். Storacles.com இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.